ஹாய் ஹலோ. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைனிங் எல்லாம் தண்ணியில் டிப் பண்ணாமல் வந்து ஸ்டிச் பண்ணாதீங்க. டைரெக்டாக அப்படியே ஸ்டிச் பண்ணாமல் நான் சொல்கிற மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். ஆக்சுவலி லைனிங்கும் அண்ட் ஃபால்ஸுமே ரெண்டுமே வந்து நீங்கள் அப்படியே வந்து டைரெக்டாக வந்து ப்ளவுஸோ அண்ட் சாரீலையோ வந்து ஸ்டிச் பண்ணாமல் கொஞ்சம் வாட்டரில் வந்து டிப் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து டிப் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து எடுத்து நம்ம துணி பிழிகிற மாதிரிலாம் லைனிங்கும் இதையும் பிழியக்கூடாது, ஓகேங்களா? சும்மா அப்படியே வந்து வாட்டரோடு எடுத்து கொஞ்சம் நேரம் வந்து அந்த தண்ணியெலாம் வடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் காய வைக்கணும். லைனிங் எப்போவுமே நீங்கள் அப்படி தான் காய வைக்கணும். காய வைக்கும் போது இன்னொரு விஷயம் என்ன, முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து வெயிலில் வந்து துணி லைனிங்கோ அண்ட் ஃபால்ஸோ வந்து காய வைக்கக்கூடாது. நிழலில் காய வைங்க. மோஸ்ட்லி வந்து நைட் டைமில் வந்து நீங்கள் அது காய வச்சுருங்க. மார்னிங் எழுந்திரிச்சாலே உங்களுக்கு நல்லா வந்து காஞ்சிரும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டிப்ஸ் வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னை வந்து லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.